ஏன்டா வேணும்? என் அக்காவை பத்தியும் தெரியும், உங்க தங்கச்சியை பத்தியும் தெரியும். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான். தப்பி தவறி பவித்ரா பேர் வந்தாலும் நாங்க ஏதோ ஃப்ராட் பண்ண மாதிரி பேசுவாங்க. இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் எடுக்கட்டும். இல்ல உங்க 2 பேர்ல யார் சீட் எடுக்கிறதுன்னு அதுக்கு ஒரு சீட்டு போடவா? ஒன்னும் தேவையில்ல, ஜோதியே எடுப்பா. ஜோதி, நீ போய் எடு. சாமி, என் பசங்க பேர் வரலன்னா கூட பரவாயில்ல, ஆனா இந்த பவித்ரா பேரு வந்துடக்கூடாது. யார் பேருமா வந்திருக்கு? அர்ஜுன். அப்பா, அந்த கடவுளுக்கே தெரிஞ்சிருக்கு பாருங்க யாரு பேர் வச்சா நல்லா இருக்கும்னு. ஆமாமா, கடவுளுக்கு இதான் வேலை பாரு, சும்மா இருக்கா? வேணும். அர்ஜுன் மட்டும் யாரு? அவனும் நம்ம வீட்டு பிள்ளை தானே. அவன் பேர்ல ஆரம்பிக்கிறதும் சந்தோஷமான விஷயம் தானே. நீ போய் வேலையை ஸ்டார்ட் பண்ண. சரிங்க அத்தை. சரி சரி வாங்க, இன்னைக்கு இது நாம கொண்டாடியே ஆகணும். என்னங்க, இன்னைக்கு வடை பாயாசத்தோட விருந்தே இருக்கு போங்க. ஜோதி, வா வா வா, போய் பாயாசம் செய்யலாம். சாரி பவி, கம்பெனிக்கு உன் பேரை வைக்கிறேன்னு தேவையில்லாம உனக்கு ஆசை காட்டிட்டேன். இப்ப அது முடியாம போயிடுச்சு. பரவாயில்ல பாட்டி, அர்ஜுன் பேர் வந்தது கூட எனக்கு சந்தோஷம்தான். அதுதான் நல்லது கூட பாட்டி. என்ன பவி சொல்ற? ஆமா மாமா, ஒருவேளை தெரியாம என் பேரு வந்துட்டா கூட அத்தையும் சித்தியும் ரொம்ப வருத்தப்படுவாங்க. மறுபடியும் பழைய மாதிரி கம்பெனி சரியாக கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. இதுவே மத்த பசங்க பேர் வந்தா அவங்களும் கம்பெனி வளரணும்னு நினைப்பாங்க. என் பேரை விட இந்த கம்பெனி தானே மாமா முக்கியம். பவி, வயசுல சின்னவளா இருந்தாலும் மனசுல நீ ரொம்ப பெரியவ. நீ ஆசைப்பட்டபடியே நம்ம கம்பெனி பெருசா வரப்போகுது. எனக்கு அதுவே போதும் பாட்டி.